டாப் 5 லவ் ஸ்டோரிஸ் ஆஃப் கார்ட்டூன்ஸ். ஸோ 5th பிளேஸில் இருக்குது ஜாக்கி சான் அண்ட் கல்லிராணியோட லவ் ஸ்டோரி. ஜாக்கி சானை நம்ம பொதுவாக ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரியே பார்த்துருப்போம். ஸோ அவரை புதுசாக அந்த கல்லிராணி லவ் ஸ்டோரியில் பார்க்கும்போது க்ரியேட்டிவாக சூப்பராக இருக்கும். நல்லாவே எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும். ஜாக்கிக்கு ஒரு பேர் கிடச்ச மாதிரி இருக்கும். நல்லா ரீச் ஆச்சு இந்த எபிசோட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் இருக்கிறது கெனிச்சி அண்ட் யுமிக்கோ. இவங்களுக்கான லவ் ஸ்டோரி நிஞ்சா ஹட்டோரியில் வரும். ஸோ ஸ்கூல் டேஸில் வர பப்பி லவ் மாதிரி இவங்களோடது. ஸோ இந்த நிஞ்சா ஹட்டோரி ஃபுல்லாகவே இவங்கள வச்சு தான் ட்ராவல் ஆகும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சீன்ஸும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டுறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கு 4th பிளேஸ். நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸில் நோபிட்டா அண்டு சுசுகா டோரிமானில் வருவாங்க. ஸோ கெனிச்சி அண்டு யுமிக்கோ மாதிரி தான் இவங்களோட லவ் ஸ்டோரி. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களோடது ரொம்ப க்ரியேட்டிவாக இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இவங்களோடது மோஸ்ட்லி ஃப்யூச்சரை ஓரியன்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் இவங்க எப்படி சேருவாங்களா என்ன மாதிரி அப்படிங்கிறது டோரிமான் டிவைஸை வச்சு இவங்க சம்டைம்ஸ் பார்த்துப்பாங்க. அப்போ ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு 3rd பிளேஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 2nd பிளேஸில் வித்தியாசமான ஒரு கப்பல் இருக்காங்க. கசம்மா அண்டு ஹீமாவாரி சான். சின்சானோட தங்கச்சி ஹீமாவாரியும் சின்சானோட ஃப்ரெண்டு கசம்மா. இவங்க 2 பேரோட லவ் ட்ராக்கு மோஸ்ட்லி தமிழ் இதில் வந்தது கிடையாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இவங்க 2 பேர் தான் சேருவாங்க. இவங்களோடது கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எபிசோட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக 2 பேரோட பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கசம்மா ஹீமாவாரி கேட்கும்போதே அவ்வளோ ஆவலாக இருக்குது. இவங்க 2 பேரோட எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை விட ஊடைக்கில் சின்சான் இருக்கும்போது பாருங்கள் அது எவ்வளோ இதாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்களுக்கு 2nd பிளேஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஒனில் செட்ரிக் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன். இது ஃபுல்லாகவே லவ் ட்ராக் தான் வரும். ஒரு சின்ன பையன் அவனோட லவ் ஸ்டோரி. ஜோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கும். நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு கார்ட்டூன் ஃபுல்லாக இவங்களோட லவ் ஸ்டோரியை வச்சு மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கும். இவனுக்கு இவங்க தாத்தா அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட்டு டைரி எழுதுகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதனால் இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம்.